வணக்கம் உறவுகளே. இப்போ இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கோம் அப்படின்னா, இந்த சங்கி கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை அவங்களோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு திமுகவ காலி பண்ணுறது. 2வது டார்கெட்டு திமுக வந்து இப்போ திமுக வந்து ஆட்சியில் இல்லைனாவே வந் அடுத்து வேலையே இந்து அறநிலையத்துறையை காலி பண்ணுறது தான். அவர்களுடைய முக்கியமான வேலையே இந்து அறநிலையத்துறையை காலி பண்ணுறது தான். அதுக்கான கண்ணும் வருத்தமாக இருக்கிறாங்க. ஒரு காணொலி கட்டுறேன் பாருங்க. இதை பற்றி அப்புறமா பேசுவோம். வெளியேறி இந்த தேசத்துல எப்படி ஒரு போராட்டம் நடந்ததோ அது மாதிரி கோவிலில் இருந்து அறநிலையத்துறை என்கிற கொள்ளையனே வெளியேறி என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதான் தீர்வு. என்ன கிறிஸ்தவ பெருமக்களுடைய தேவாலயங்கள் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு சொல்லுங்க. அது அவங்க கையில தான். அப்புறம் அது மட்டும் அவங்க கையில இருக்கலாமா? இஸ்லாமிய பெருமக்களுடைய மசூதிகள் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு சொல்லுங்க. அவங்க கையில தான். அப்புறம் ஏங்க இந்து கோயில்கள் மட்டும் இவங்க கையில இருக்கணும்? என்ன கேள்வி இது? இது மதச்சார்பற்ற நாடு தானே இது மதச்சார்பற்ற நாடு தானே. மதச்சார்பற்ற நாட்டுல ஒரு மாநில அரசாங்கத்திற்கு கோவில்ல என்னங்க வேலை? தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் பீரங்கியின் வாய் கொண்டு விளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே எங்களுக்கு பொன்னால்னு சொல்ல திமுக காரங்க கோவில் எப்படி உள்ள வச்சிருப்பாங்க? தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் பீரங்கி வாயில் வச்சு என்னைக்கு புழக்கிறோமோ அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து சொந்த என்னமோ சொல்கிறார். இருந்தாலும் இவர் பேர் அஸ்வத்தாமன் நினைக்கிறேன். இவர் வந்து பிஜேபியோட ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அப்படியே தான் இருப்பார். இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்ன? தில்லை நடராஜரையும் ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் யாராவது பீரங்கி வச்சு இடிக்கணும்னு சொல்லுவாங்களா? யார் சொன்னதுன்னா சொல்ல மாட்டாங்க. கலைஞர் அப்படி சொன்னார் அப்படிம்பாங்க. கலைஞர் எதையுமே பேச மாட்டார். சாமியை பற்றி பேசுனா ஒதுங்கி போயிடுவார். இது தேவையில்லாத விஷயம் அப்படிம்பார். இப்போ ராமர் பாலம் ஒன்று கட்டினாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து சேது சமுத்திர திட்டம் அமல்படுத்தணும். சேது சமுத்திர திட்டம் அமல்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு காணொலி ஆரம்பிக்கிறோம், அது வேற எங்கேயே போய் முடிய போகுது. இப்போ சேது சமுத்திர திட்டம்னு ஆரம்பித்தாங்க. அந்த சேது சமுத்திர திட்டம் வந்து எப்படின்னா, இப்போ கப்பல்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு இருந்து கப்பல்கள் வருதுன்னா, இப்போ மும்பை துறைமுகத்துலேருந்து கப்பல் வருது அப்படின்னா, இப்போ எப்படி போயிட்டு வரணும் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இலங்கையை போய் சுற்றிக்கிட்டு வரணும். தூத்துக்குடி துறைமுகத்துக்கு மேற்கு நாடுகள் இருந்தோ இல்லை இந்த சைடு அரபு ஏதாவது ஒரு கப்பல் வருது அப்படின்னா இலங்கையை போய் சுற்றிக்கிட்டு வந்தால் தான் நமக்கு வர முடியும். ஆனால் இந்த சேது சமுத்திர திட்டம் கால்வாய் அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாய்க்கால் ஆழம் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிட்டே வந்துடலாம், இந்த சைடே வந்துடலாம். ஆனால் இவங்க என்ன ஆனால் அதனால தான் அந்த திட்டத்தை வந்து தடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு ராமர் அணில் போட்ட பாலம் அடியில் இருக்குது, அதை வந்து அணில் போட்ட பாலம் அடியில் இருக்குது, அந்த பாலத்துக்கு குந்தகம் வந்துடும், அது இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போட்டது, அணில் போட்டது, ராமர் கடல் நடந்து செல்வதற்காக போட்டது அப்படின்னு ஒரு பிட்டை ஒட்டி அதை நிப்பாட்டி விட்டாங்க. அதை செயல்படுத்தவே முடியல. இப்போது நமக்கு எவ்வளவு பொருள் விரயம், எவ்வளவு நேர விரயம், எவ்வளவு பெட்ரோல், ஒரு கப்பல் போகிறதுனா சும்மா போச்சா? எவ்வளோ எரிபொருள் தேவைப்படும்? அப்போது ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு மாநில அரசு ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த மாதிரி முட்டுக்கட்டை போடுறது மதத்தின் பெயரால். இந்த நாடு கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த நாட்டில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சங்க காலம் 7000 8000 வருஷம். அப்படி வாழ்ந்த நாட்டில் இந்த நாடு ஏன் வளரவில்லை அப்படின்னா, இந்த மதங்கள் இந்த 2300 வருடங்களாக 2000 ஆண்டுகள் 2000லேருந்து 2300 ஆண்டுகளாக ஒரு குரூப் வந்து இந்த உட்காந்துக்கிட்டு மதத்தின் பெயரால், மூட நம்பிக்கைகளின் பெயரால் இந்த தேசத்தை எலும்ப விடாமல் செஞ்சிருச்சு. 450 வருடங்கள் தான் ஆகுது அமெரிக்காவை தோண்டி. கொலம்பஸ் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த 400 வருஷம்னு வச்சுக்க. இந்த 400 வருஷத்தில் அமெரிக்கா உலக வல்லரசு. கொலம்பஸ் அப்பையும் கண்டுபிடிக்கும்போது கொலம்பஸ் அங்கேருந்த செவ்விந்தியர்கள் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த 400 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட வெறும் தீவாக, வெறும் மண்ணாக, கல்லாக, மரமும் செடியும் கொடியுமாக இருந்த ஒரு நாடு இன்னைக்கு உலக வல்லரசு.
நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க, கவனமாக கேளுங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதெல்லாம். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத சொல்ல வரல. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த தான் விரும்புகிறேன். அவ்வளோ என்னுடைய காணொளிகள் பூரா உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு தான் தவிர, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலை. நான் பெரிய அறிவாளி இல்லை. அப்போது இந்த 450 வருடங்களுக்கு முன்பால் கொலம்பஸால் இந்தியா என்று நினைத்து கொண்டு கண்டுபிடித்த ஒரு இடம் இன்னைக்கு உலக வல்லரசாக இருக்கிறது. அதன் பெயர் அமெரிக்கா. ஆனால் மனிதர்கள் காட்டு மிராண்டிகளாக சுற்றிக்கிட்டு நரமாமிசம் சாப்பிட்டு ஒருத்தன் மனிதனை அடித்து சாப்பிட்டு, அதாவது ஒரு குரூப் இருக்கும், இந்த குரூப் அந்த குரூப் அடித்து சாப்பிடும், அந்த குரூப் அடித்து சாப்பிடும். இதுதான் வேலை அவங்களுக்கு அந்த காலத்தில். அப்படி நரமாமிசம் அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து இலக்கணம் வகுத்து அந்த இலக்கணத்தின் மூலமாக இலக்கியம் வகுத்த நாடு இந்த நாடு, இந்த பொன்னாடு. இந்த வைகை நதிக்கரையோர வரலாறு, வைகை நதிக்கரை நாகரிகம், உலக நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில் தான் தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறது வரலாறு. அப்போது அப்படி வளர்ந்த நாட்டில் நரமாமிசம் சாப்பிட்டு இருந்த காலத்தில் சங்கம் வைத்து இலக்கியம் வகுத்து இலக்கணத்தை தொகுத்த, இலக்கணம் வகுத்து இலக்கியங்களை படைத்த தொல்காப்பியம் முதலான பெரிய நிறைய, தொல்காப்பியம் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. அப்படி இருந்த காலத்தில் இருந்து இன்ன வரைக்கும் நம்ம அரசாண்டுக்கிட்டு தான் இருக்குதோம். தமிழ் ஒன்றும் சாகலை. ஆனால் உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை தமிழன் தான் கண்டுபிடிச்சான். தமிழுக்கு தமிழ் மருத்துவம் தெரியுங்களா? சூப்பர் மருத்துவம். ஆனால் ஏன் எடுபடலை? ஏன் தமிழில் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சான். வானசாஸ்திரத்துலேருந்து ஏன் இரும்பு உருக்கி ஊற்றுனது தமிழ் தான் உலகத்துக்கே. இரும்பை எப்படி உருக்கி எப்படி ஊற்றி வார்ப்பது அப்படின்னு கண்டுபிடிச்சவன் தமிழன் தான். அதுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு, நம்மள்கிட்டயே இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு எடுத்துக்காது, கேட்காது, அமுக்கிருச்சு அப்படியே. ஏன்? நம்மளை விட தமிழை புத்திசாலி, அது உலகத்துக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அமுக்கிருச்சு. இப்படியே அமுக்கி தமிழை நம்ம வளர விடாமல் பண்ணினது இந்திய ஒன்றிய அரசு, அதை ஆளக்கூடிய பார்ப்பனியம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்து சமய அறநிலையத்துறை. இப்போ கேட்டிங்கல்ல, இப்போது இந்து சமய அறநிலையத்துறை இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பகுதி தான். இவர்களுடைய ஆக்கிரமிப்பில், இவர்களுடைய இதில் ஒரு சின்ன பகுதி தான். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவ கோயில்கள் யார்கிட்ட இருக்குது? கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது. இஸ்லாமிய கோயில்கள் யார்கிட்ட இருக்குது? இஸ்லாமியர்கள்ட்ட இருக்குது. அப்போ இந்து கோயிலை இந்துக்களிடம் கொடுங்கள். சரி, எந்த இந்துக்கள்கிட்ட கொடுக்கலாம்? அது ஒன்று கேள்வி இல்லை. எந்த இந்துக்கள்கிட்ட கொடுக்குறது? பிடுங்கி பார்ப்பனியத்திட்ட கொடுத்துடணும், பார்ப்பனர்களிடம் கொடுத்துடணும். இப்போ தீட்சிதர்கள் எப்படி இந்த சிதம்பரம் நடராஜ கோயிலை வச்சுருக்காங்க, அது மாதிரி அந்தந்த கோயிலை நிர்வகிக்கிற பார்ப்பனர்கள்ட்ட கோயிலை கொடுத்துடணும். அவங்க சௌகரியத்துக்கு கொள்ளையடிப்பாங்க, அவங்க சௌகரியத்தை திருடுவாங்க, அந்த வர்ற பணத்தெல்லாம் ஆட்டையை போடுவாங்க. இவர்கள் செல்வமாக கொளித்து காலங்காலமாக 2300 வருடங்களாக செல்வம் கொளித்து இன்றைக்கி அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் ஆப்பிரிக்காலையும் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த கோவிலுக்கு இடம் கொடுத்தவன், பணம் கொடுத்தவன், பொருள் கொடுத்தவன் அனைத்தும் நம்ம பிச்சைக்காரனாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ கோயில்கள் கிறிஸ்தவர்களிடம் இருக்கிறது, இஸ்லாமிய கோயில்கள் இஸ்லாமியரிடம் இருக்கிறது. இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் முறைப்படி அங்கே வக்ஃபு வாரியம்னு ஒன்று இருக்குது. அந்த வாரியம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கோயிலை முறைப்படி அதை சர்வே பண்ணுது. எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இது என்ன செலவு பண்ணீங்க, என்ன சமாச்சாரம், எப்படி போய்கிட்டு இருக்குது, என்ன மாதிரியான அதில் மூட நம்பிக்கைகள் நிறையா இருக்குது. அது வேறு விஷயம், அதனால நம்ம போகலாம், அது வேறு தனி காணொலி. அதுக்கு வக்ஃபு வாரியம்னு ஒன்று இருக்குது, முறைப்படுத்தப்படுது. அதே மாதிரி கிறித்துவத்திலையும் அவர்களுக்கு ஒரு பிஷப்பு, போக்குவரத்து, அந்த தலைமையெல்லாம் இருக்குது. அவங்க அதை முறைப்படுத்துகிறாங்க. இந்து சமய கோயில்களை மட்டும் ஏன்டா கவர்மெண்ட் வச்சிருக்கு, அதை எங்கள்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க. ரைட்டு, கொடுக்கலாம். யார்கிட்ட கொடுக்குறதுங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அந்தந்த கோயில் அவங்கவுங்கள்ட்ட இருக்குங்கிறது ஒன்று. எந்த இஸ்லாமிய இப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முச்சந்தியில் இல்லை ஒரு 3 ரோடு பெரிய இடத்துல 4 ரோடாக இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சமாதி அந்த மாதிரி ஏதாவது இஸ்லாமிய சமாச்சாரங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும். அவர்கள் 100 பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னா ஏதாவது 1-2 பள்ளிவாசல் தான் புறம்போக்கு இடத்துல இருக்கும்.
பாக்கி எல்லாத்துக்கும் சொந்த சொந்தமான கட்டிடம், சொந்த பட்டா இடத்துல அவர்கள் பட்டா போட்டு அவர்கள் இடம் வாங்கி அதுக்கு பட்டா வாங்கி முறைப்படி அரசிடம் அனுமதி வாங்கி கட்டடம் கட்டி அதுக்கப்புறம் அது தர்காவா பள்ளிவாசலாக மாறி இருக்கிறது. இதே மாதிரி தான் இஸ்லாமிய கோயில்கள் அனைத்துக்கும் எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணால் பாருங்கள். ஆனால் இந்து கோயில்கள் அனைத்தும் அரசு நிலத்தில் புறம்போக்கு நிலத்தில் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோயில்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு அரசுக்கு சொந்தமானது. காரணம், அது எல்லாம் புறம்போக்கு, அது எல்லாம் மன்னர்கள் கொடுத்தது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த வயல்கள், காடுகள், குத்தகை இடங்கள் அனைத்தும் மன்னர்களால் கொடுக்கப்பட்டது, மக்களால் கொடுக்கப்பட்டது, மக்களுடைய டொனேஷன் பணத்தால் கொடுக்கப்பட்டது. அப்போ அது யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நீ திருச்செந்தூர்கிட்ட கோயிலை கொடுக்க சொல்கிறிய, திருச்செந்தூரில் நீ சிதம்பரம் கோயிலை வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே, அது அவங்க கட்டின கோயிலா? அவர்கள் அதற்கு ஒரு செங்கல் எடுத்து வச்சுருப்பாங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த கோயிலையாவது எந்த கோயிலுக்காவது ஒரு செங்கல் எடுத்து வச்சுருப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள், வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் தான் அபிஷேகம் பண்ணுவேன், நீ உள்ளே யாரும் வரக்கூடாது, நீ வந்தால் தீட்டு போட்டுரும் சாமி அப்படின்னு சொல்லி நம்மளை முட்டாளாக்கி நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்போது இந்து சமய அறநிலையத்துறையை ஒழிச்சிடணும். எதுக்கு அவங்க கையில் மட்டும் இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது? ஏன் இந்து சமயத்துக்கு மட்டும்தான் அவங்க அனுமதி வச்சுருப்பாங்க, ஏன் மற்ற மதத்துக்கு வச்சுருக்க மாட்டாங்களா? அவங்கள்ட்ட இந்த செக்குலர் இது ஜனநாயக நாடு தானே. ஜனநாயக நாட்டில் இந்த கோயில் இதுக்கு ஜனநாயக நாட்டில் தான் கோயிலுக்கு எப்படின்னா, இது 200 வருட வரலாறுங்க. இந்து அறநிலையத்துறை வரலாறு 200 வரலாறு. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. நீங்கள் விக்கிபீடியா வச்சு அதுவே சொல்லிடும். 1817 இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை? கோயில் அப்பையிலிருந்தே கோயிலை திங்கிறது, கோயில் சொத்துக்களை தின்றுறது, கோயிலில் வரக்கூடிய நகைகளை திங்கிறது, நகைகள் காணாமல் போயிடும். இன்னும் வரைக்கும் ராமேஸ்வரம் கோயிலில் கூட இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நகை எடை குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்கல்ல. இவங்க எடை குறைப்பாளர்கள். இவங்க கோயிலுக்கு பக்தர்கள் கொடுக்குறத, மன்னர்கள் கொடுத்ததை இவங்க எல்லாம் ஆட்டையை போட்டு அமுக்கிறது தான் இவங்க வேலையே. நிறைய சொத்துக்கள் காணாமல் போயிடுச்சு. இந்த சொத்துக்களை கொள்ளையடித்தது யார்கிட்ட கோயில் அன்னைக்கு இருந்துச்சோ அவங்கள தான் கேட்கணும்ல. அப்பா யார்கிட்ட கோயில் அன்னைக்கு மாற்ற இருந்துச்சு, அதை ஏன் மாற்றி இந்திய சமய அறநிலையத்துறையை மாற்றி எப்போ கொண்டு வந்தாங்க? 1817 இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. உண்மையாக இந்து சமய அறநிலையத்துறை வெள்ளக்காரங்காலத்தில் கொண்டு வரப்பட்டது 1920ஆம் ஆண்டு. விக்கிபீடியாவில் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். விக்கிபீடியா அடிச்சிங்கன்னா எல்லாமே வந்துடும். 1920 அது கொண்டு வரப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை. அதுக்கப்புறம் ஏன்னா பனகலரசர் அவரோட முயற்சியால் தான் 1927 முதல்ல வாரியம் அமைக்கப்பட்டது, இந்து சமய அறநிலையத்துறை வாரியம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி தான் காமராஜர் காலத்தில் அது உருவாக்கப்பட்டது. அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கலைஞர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பிரிவாக பிரிச்சுட்டார். அதாவது இடங்களை அளவெடுக்கிறதுக்கு, இடங்களை அளக்கிறதுக்கு, அந்த இடங்கள் சம்மந்தப்பட்ட போக்குவரத்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கிறதுக்கு அது ஒரு தனி குரூப்பு. அந்த இந்து சமய அறநிலையத்துறை அந்த அதிகாரிகள் தனியாக இருக்காங்க. அதே மாதிரி நகைகளை அளவெடுக்க, எண்ண பிடிக்க வைக்க, அதை சேஃப்டி பண்ண அதுக்கு ஒரு தனி குரூப்பு. பணங்காசு, சில்லறை காசுகள், மொத்த காசு எல்லாத்தையும் நகை நட்டு அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி குரூப்பு. எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆட்களை பிரித்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. இந்த திமுக அரசு இப்போ 2021 வந்ததுக்கப்புறம் 3600 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பல கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகள் பொறுமதிப்புள்ள நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருந்த ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்கப்பட்டு அதெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சேர்க்கப்பட்டது. இவங்க யாரும் திங்கலை, யாரும் அழிச்சிடல, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு? இதை ஒரு வருஷம் தான் வச்சுருந்தாங்க. தில்லை நடராஜர் கோயிலை 1 வருஷம் தான் அரசாங்கத்திட்ட இருந்துச்சு. அந்த 1 வருஷத்தில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க, மிச்சம் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் செலவு போக இத்தனை கோடி ரூபா மிச்சம், கிட்ட 3 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க நினைக்கிறேன் 1 வருஷத்தில். ஆனால் அவங்க கட்டுப்பாடில், இப்போ திருச்செந்தூர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது 350 ரூபா, 1500 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா இப்படி தான் காமிப்பாங்களாம். இதெல்லாம் வரலாறு. அப்போ யாருக்கிட்ட பிடிங்கி யாருக்கிட்ட கொடுக்க சொல்கிற? இந்து சமய அறநிலையத்துறை யாருக்கு பணம்? நீங்கள் பணம் போட்டிங்களா? நீங்கள் காசு கொண்டாந்து கொட்டினீங்களா? நீங்கள் ஒரு தனியாக காசு போட்டு ஒரு இடத்த வாங்கி கோயிலை கட்டி அதில் குடியிருந்தால் அது உங்கள் சொந்த கோயிலை உங்கள்கிட்ட கொடுத்துடலாம். இதெல்லாம் அரசு நிலம், புறம்போக்கு இடம். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து கோயில்கள் அனைத்தும் அரசர்களினுடைய இடம். அரசர்கள் யார்? எங்கேருந்து வந்தாங்க?
இன்னைக்கு இன்னைக்கு யார் இப்போ ஆட்சியாளர்கள் யார் இருக்காங்களோ அதே மாதிரி அன்னைக்கு அவங்க ஆட்சியாளர்கள். அப்போ அது யாருக்கு சொந்தம்? தமிழ்நாட்டுக்கு தானே சொந்தம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே சொந்தம், தமிழ்நாட்டு அரசுக்கு தானே சொந்தம். இது எப்படி இவங்க யார் கையில், எவன் கையில் கொடுக்குறது? இதை உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் தின்னுட்டு போவீங்க, உங்கள் சௌகரியத்துக்கு உள்ளார எவனையும் விட மாட்டீங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த மண்டபத்தில் தீட்சிதர் கோயிலில், அந்த சிதம்பரம் கோயில், அந்த மண்டபத்தில் ஏறி நின்று பார்க்குறதுக்கு கூட அனுமதி இல்லைங்க. அதில் ஏற விட மாட்டாங்க. அதில் அவங்க மட்டும்தான் ஏறணும். ஆறுமுக சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அது தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கு அவரை உள்ளார அனுமதிக்கலை. அவரை அடித்து வெளியே வெட்டிட்டாங்க. தேவாரம் திருவாசகம்லாம் பாடக்கூடாது, தமிழில் பாடக்கூடாதான், சமஸ்கிருதத்தில் தான் பாடணுமா. அவரை அடித்து வெட்டி விட்டாங்க. ஆறுமுக சாமின்னு ஒருத்தர். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இவங்க இந்து சமய அறநிலையத்துறையை டார்கெட் பண்ணுறாங்க, திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்டா இந்து சமய அறநிலையத்துறை அரசாங்கத்திட்ட இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? யார் அந்த பணத்தை எடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு இருக்குது, எல்லாத்தையும் கோர்ட்டு கண்காணிக்குது, எல்லாத்துக்கும் ஆடிட் பண்ணுறாங்க, ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. அப்போது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது எப்படியாவது பிடுங்கி பார்ப்பனர்கள் கையில் கொடுக்கணும், அவ்வளவு தாங்க மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. இந்து சமயத்தில் அரசாங்கம் திங்குது, எந்த அரசாங்கம் திங்க முடியாது, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. உண்டியல் உடைச்சா உண்டியல் எண்ணுறதுக்கு முருகன் கோயிலில், பழனியில் முருகன் கோயிலில் உண்டியல் உடைச்சி எண்ணுவாங்க, பார்த்துருக்கோம் நம்ம. சுற்றி போலீஸ் பாதுகாப்பு, பல கேமராக்கள், 50 கேமராக்களுக்கு மேலே கேமரா வச்சுருக்கான். அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க. பாதுகாப்புக்கு பல போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. இதற்கு நடுவில் 40 பேர் 50 பேர் உட்காந்துட்டு எண்ணுவாங்க பணத்தை, ஒரு பெரிய மண்டபத்தில். ₹1 தனியா, ₹5 தனியா, ₹2 தனியா, ₹10 நோட்டு தனியா, ₹1000 நோட்டு தனியா, ₹500 நோட்டு தனியா, ₹200 நோட்டு தனியா, ₹100 நோட்டு தனியா, இன்னமும் எண்ணி அதே வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் எண்ணுறாங்க. எண்ணி முறைப்படி கணக்கு சொல்லப்படுது, எண்ணி முறைப்படி கணக்கு எழுதப்படுது, எண்ணி முறைப்படி அந்த பணத்தை கொண்டு எங்கே சேர்க்கணுமோ, வங்கியிலேயோ லாக்கர்லேயோ எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்குறாங்க. அந்த நகைகளை முறைப்படி வங்கியிலேயோ லாக்கர்லேயோ இல்லை பொதுவான நாங்கள் கோயில் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துலையோ எங்கே வைக்கணுமோ கரெக்டாக வைக்கிறாங்க. அதுக்காக கணக்கு வழக்கு எழுதப்படுகிறது. நீங்கள் வேணால் ஒரு பொதுஜனமாக இருந்து எந்த கோயிலில் வேணாலும் போய் இந்த அறநிலையத்துறை அந்த வெப்சைட்டில் போயோ இல்லை நேராக போயோ நீங்கள் கேட்டால் கூட அந்த தகவல் தருவாங்க. ஆர்டிஐயில் போட்டால் கூட அந்த தகவல் தருவாங்க. இந்த சமயபுரம் கோயில் இருக்குது, இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது. அது ஒரு அரசியல், அது இந்து அறநிலையத்துறை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் எல்லாம் வெளிப்படையான ஆவணங்களாக வைத்து பாதுகாக்கப்படுகிறது. கோயில் சொத்து ஒத்த பைசா வெளியே போகாது, அது மக்களுக்காக தான் செலவிடப்படுது. கோயிலை சுற்றி ரோடு போடுறதுக்கோ, ஒருத்தன் கூட கேட்டான், கோயிலை சுற்றி ரோடு போடணும், அப்படி காங்கிரீட் ரோடு போடணும்னா காங்கிரீட் ரோடு போகிறதுக்கு நீங்கள் ஏன்டா இந்து சமய அறநிலையத்துறை பணத்தை எடுக்கிற அப்படின்னா, வேறு எந்த பணத்தை எடுக்குது? அரசு தான் ரோடு போடணுமா? அரசு தான்டா இந்து சமய அறநிலையத்துறை, அரசு தான்டா கோயில். கோயிலுக்கும் அரசுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, இரண்டும் ஒன்று தான். அங்கே தெய்வம் பரிபாலனம், நீதி பரிபாலனம் பண்ணுது, இங்கே மன்னன் அரசன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவன் நீதி பரிபாலனம் பண்ணுறான். இது வேற இல்லை, அது வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அந்த கோயில் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். உங்கள் தனிப்பட்ட ஒருத்தனுக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒன்றும் இங்கே அளக்கலை, நீங்கள் ஒன்று இங்கே அளந்து கொட்டலை. இந்த மண்ணில் ஏழை மக்கள், எளிய மக்கள் வயிறார பட்டினி கிடந்து சாமியை பார்க்க வந்து விரதம் இருந்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிச்ச காசை கொண்டாந்து உண்டியலில் போட்டு அப்படி சேர்த்த சொத்து, அப்படி வளர்ந்த சொத்து. மன்னர்கள் மக்களிடமிருந்து வாங்கிய வரி பணத்திலிருந்து அந்த கோயிலை, அந்த நிலங்களை கோயிலுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் 10 ரூபா போட்டு சம்பாதிச்சதில்லை, நீங்கள் 10 நயா பைசா போட்டு சம்பாதிச்சதில்லை. இந்த கோயிலுக்கு நீங்கள் 10 ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் 10 ரூபா கூட கொடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் எதையுமே போடாத ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் கோயில் சாவியை கொடுக்க சொல்கிறான், பொறுப்பை ஒப்படைக்க சொல்கிறான். இது எப்படி நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? இது யாருடைய பணம், யாருடைய கோயில்? இது எங்கே, இது என்ன பண்ணுறது? மக்களை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இதை பார்க்கக்கூடிய 50 பேரோ 100 பேரோ 500 பேரோ 1,00,000 பேரோ எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, நான் சொல்வது சரியாக இருக்கா இல்லையான்னு மட்டும் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள், தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். இந்த அறநிலையத்துறை எதுக்கு இருக்கணும் டார்கெட் போட்டு காணொலியில் போட்டு பொழக்கிறாங்க. திறந்த காணொலி இந்து சமய அறநிலையத்துறை திமுக ஆட்சி, இந்து சமய அறநிலையத்துறை திமுக ஆட்சி, இது 2 தான் இங்கே கான்செப்டே. அப்போது நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும்னா, நான் சொல்கிறதெல்லாம் நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இவ்வளோ தூரம் குறிப்புகள் எடுத்து இதை எழுதி இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி இவர்களுக்கு எதிராக இவங்க ஏதாவது ஆதாரமே இல்லாமல் ஏதாவது காணொலி போட்டுருவாங்க.
1817 இந்த பிரச்சனைக்கு போயிட்டு இருக்குது. இந்து கோயில்களில் இருக்கிற பணம் காணாமல் போயிடும், அது நிலங்கள் காணாமல் போயிடும், நகைகள் காணாமல் போயிடும். இப்படி ஒவ்வொன்றா நடக்கிறத பார்த்து ஒரு நூற்றாண்டு காலமாக பார்த்து தான் இவர் பனகல் அரசர் 1927 வெள்ளைக்கார அரசு செஞ்சது. பனகல் அரசர் செய்யல. பனகல் அரசர் அது 1927 அதை வாரியமாக முறைப்படி அரசாங்க சொத்தாக வாரியமாக அதை மாற்றுகிறார். இந்து சமய அறநிலைய வாரியம், துறை இல்லை வாரியம். அதுக்கப்புறம் கலைஞர் தான் இந்து சமய அறநிலையத்துறைன்னு மாற்றினார். ஒவ்வொரு துறைகளும் இருக்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை மாற்றினார். மக்களே தயவு செஞ்சு சிந்திங்க, தயவு செஞ்சு காணொலியை ஒரு தடவை 2 தடவை பாருங்கள். நான் சொல்வது உண்மை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேசுவது சரியாக பேசுகிறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கிறிஸ்துவ கோயில்கள், முஸ்லீம் கோயில்கள் அவங்கெல்லாம் அவங்க பொது இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. ஏதாவது 1 2 ஏதாவது முச்சந்தியில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். 3 ரோடு 4 ரோடு பெரிய இடத்துல. உண்மை, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நான் இதெல்லாம் கண்கூடாக பார்த்து விசாரித்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எல்லா சர்ச்சுகளும் எல்லா மசூதிகளும் அனைத்திற்குமான அவர்களுடைய பட்டா வாங்கி, அந்த இடத்த காசு போட்டு வாங்கி பட்டாவோட எல்லாம் அந்த கட்டடம் கட்டுறதுக்குள்ளான எல்லாமே வச்சு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு கரண்ட் வாங்கி அது மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் பக்காவோட வச்சுருக்காங்க. இந்து கோயில்கள் மட்டும்தான் அரசு இடங்களில் புறம்போக்கு இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு